அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் ஏன் இவ்வளோ ஆதங்கமாக வார்த்தைகளை வெளியிடுறாரு? என்ன காரணம்? ஏன் இவருடைய குடியுரிமையை ரத்து செய்ய போகிறாங்க? என்னதான் பிரச்சனை இவருக்கு? யாரால் இந்த பிரச்சனை வந்துச்சு? எங்களுக்காகவா, எங்கள் சமூகத்துக்காகவா, இல்லை ஜனாசா எரிப்பு சம்பந்தமாக எதையாவது இவர் செய்ய போயிட்டு இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ளே இவர் தள்ளப்பட்டாரா அப்படின்ற ஒரு குழப்ப நிலையில் நீங்கள் எல்லாருமே இருந்து வரலாம். நிச்சயமாக அது இல்லை. முந்தைய ஆட்சி காலத்தில் பதவி துஷ்பிரயோகம், அதே மாதிரி இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி 22 பேர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த பேர் பட்டியலை ஏற்கனவே சொல்லிட்டாங்க. தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் மற்றும் இல்லை இதில் இருந்து வரக்கூடியது. அன்றகுமார் திசாநாயக் அவர்கள், சம்பிக்க ரணவக் அவர்கள், சுமந்திரன் அவர்கள், சம்பந்தன் அவர்கள், தேசி அலியம்மன் அவர்கள், இன்னும் சிலர். இவங்க இறையாண்மையை மீறினாங்களா இல்லையா அப்படின்ற கதையை நான் பேச வரல. இந்த ஆட்சியாளர்கள் தனது தேவைக்காக பழி வாங்குதல் ஒன்றுதான் பண்ணி வாராங்கன்றது என்னால் உங்களுக்கு சொல்லலாம். கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் தனது முதல் உரையில் அவர் மக்களுக்கு தெரிவித்த தகவல் என்னன்னா, நான் வென்றது பௌத்த மக்களுடைய வாக்குல, பெரும்பான்மை சமூகத்துடைய வாக்குல, சிறுபான்மை சமூகம் என்னோட இல்லை. ருவான் வேலி சேலை வச்சு சொன்னது உங்களில் ரொம்ப பேர் மறந்திருக்க மாட்டேன். அதே நேரத்தில் குடியரசு தினத்தன்னைக்கு உலகமே பார்க்க அவர் சொன்ன ஒரு கதை தான், நான் பௌத்த தலைவன் அப்படின்னா இது பௌத்த தேசம். அப்போ நாங்கள்லாம் யாரு? இந்த நாட்டுக்குள்ள வாழக்கூடிய சிறுபான்மை சமூகம் யார்? எங்கிருந்து வந்தோம்? அவங்களுக்கும் இந்த நாட்டுக்கும் எந்த ஒரு உரிமையும் இல்லையா? இது பௌத்தர்களுடைய நாடா? அதே நேரத்தில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் சொன்னதுதான், நான் வந்ததுமே பலதையும் சாதிச்சு காட்டுறேன், சிஸ்டமை சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். அவர் எந்த ஒரு சிஸ்டத்தையும் சேஞ்ச் பண்ண, அவரால் முக்கிய குற்றவாளிகள் இந்த ஜஹரான் குண்டுவெடிப்புக்கு சம்பந்தப்பட்டது, அதுக்கு பின்னாடி இருந்தது, அவங்கள செயல்பட வச்சது யாருன்றதை கூட கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சு. ஜனாதிபதி ஆணையத்தை வச்சாங்க, பல காலமாக இழுத்து போனாங்க, மக்களுக்கு ஒரு வித்தையை காட்டினாங்க. அந்த அறிக்கையை கொண்டு போய் அப்படியே அவருடைய தலகாணிக்கு அடியில வச்சுட்டாரு. அதில் முக்கிய குற்றவாளிகள் யாருன்னு சொல்லப்பட்டில்லை. மக்கள் கேள்வி எழுப்புவாங்க, எங்க முக்கிய குற்றவாளி? எப்போதான் நீங்கள் காட்ட போறீங்க? என்னைக்கு தான் சொல்ல போறீங்க? அப்போ ஒரு குழப்ப நிலை ஏற்படும். அதனால் எதையாவது ஒன்றை காட்டி மக்களை காட்டணும். அதுக்காக தான் இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்டாங்கன்னு சொல்லி கொஞ்சம் பேருடைய பட்டியலை முன் வச்சுட்டாங்க. என்ன காரணம்னு சொன்னால், இந்த பௌத்த தேச கனவை இழுத்து கொண்டு போகிறதுக்கு அவங்க எல்லாமே ஒரு தடைகள்லாம் மாறுவாங்க. தடைகள் இருக்கக்கூடாது, தடைகளை தூக்கி உள்ளே போடணும். இந்த ஆட்சியை புதுசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நல்லவன்லாம் உள்ளே போவான், கெட்டவன்லாம் வெளியே இருப்பான். ஜான்ஸ்டன் வெளியில், கம்மம்பில வெளியில், விமல் வீரவங்ச வெளியில். உள்ளே போனது ரஞ்சன் ராமநாயக்க, எஸ்பி ஷானி. இந்த மாதிரி நல்லவங்கெல்லாம் உள்ளுக்க போயிட்டுருவாங்க, உண்மை பேசக்கூடியவங்க உள்ளுக்க போயிடுவாங்க, துரோகிகளும் சத்திராதிகளும் வெளியில் இருப்பாங்க. இதை தட்டி கேட்க யாராலும் முடியாது. அதே நேரத்தில் இன்னும் சில விஷயங்களை சொல்லணும். இந்த நாட்டுக்குள்ள பல ஜனாதிபதிகள் பலவிதமான ஜனாதிபதி ஆணையங்களை வச்சாங்க. அதில் ஒன்று தான் லலித் அத்வாத்முல்லி அவர்களுக்கு வைக்கப்பட்ட கமிஷன். அதே மாதிரி டென்சில் கொபேகல் அவர்களுக்கு வைக்கப்பட்ட ஒரு கமிஷன். அதே மாதிரி மனித உரிமை மீறலுக்கு உடலகம கமிஷன், வெட்ட கொள்ளையடிச்சவங்களுக்கு பர்ணகம கமிஷன், காணா போனவங்களுக்கு மகாநாம கமிஷன். இந்த எல்லா அறிக்கையும் எங்கே போச்சு? இல்லை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சாங்களா, தண்டனைகள் வாங்கி கொடுத்தாங்களா? இது எல்லாமே ஒரு கேள்விதான். இதே காலத்துக்கு ஏற்ற மாதிரி மக்களை ஏமாத்துறதுக்கு அந்தந்த ஜனாதிபதிகள் செய்து வரக்கூடிய ஒரு வித்தை, சின்ன பிள்ளைக்கு சீனி போல காட்டுற மாதிரி. முந்தைய ஆட்சி ரொம்ப தூரம் போத்தேவர்கள். சிறிசேன அவர்கள் என்ன பண்ணினாரு? பேங்கை கொள்ளையடிச்சாங்கன்னு சொல்லி பொண்டுக்கு ஒரு கமிஷன். அந்த அறிக்கை வந்ததுமே சுமார் 130 பக்கங்களை அவரே எடுத்து ஒழிச்சு வச்சுட்டாராம். அதுக்கு காரணம் என்னன்னா, அவரும் அவரோட குடும்பத்தை சார்ந்தவங்களும் அதில் கலந்துருக்காங்க. அப்படின்னா அந்த பொன் கேஸுக்குள்ள அவங்களும் இருந்து வராங்க. அதனால அந்த கதையை மூடப்பட்டுருச்சு. அதே மாதிரி தான் இந்த குண்டுவெடிப்பு சம்பந்தமாக கூட எந்த ஒரு கதையுமே எதிர்காலங்களில் வெளிவர போறதில்லை. வேணும்னா அதிகாரிகள் சிலர் தண்டிக்கப்படலாம், ஏன்னா அவங்களுடைய சேவையை சரியாக செய்யாத ஒரு காரணத்துக்கு. அது இல்லாமல் முக்கிய குற்றவாளிகள் மறைக்கப்படும். அதோட மக்களுக்கு இன்னொரு வித்தையை காட்டுறதுக்காக தான் இந்த 22 நபர்களுடைய பேரை ஜனாதிபதி அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இவங்க இறையாண்மையை மீறிட்டாங்க. அதில் தான் ரவுஃப் ஹக்கீம் அவர்களும் இருந்து வராங்க. இது உண்மையிலுமே
கண்டிக்கத்தக்கது. அதே நேரத்தில் அவங்களுடைய உரிமைகளுக்காக கண்டிப்பாக அவங்கெல்லாம் போராட தான் வேணும். ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் சொல்கிறாரு, நாங்கள் இதுக்கு எதிராக போராடுவோம், நாங்கள் இதுக்கு எதிராக வீதி இறங்குவோம், எல்லாரும் பார்க்கணும், எங்களுக்கு நீதி கிடைக்கும். நாங்கள் கேட்குறதும் அதே தான். எங்களுக்காக நீங்கள் எல்லாரும் வீதியில் இறங்கிடுங்களா? இல்லையே. ரவுஃப் ஹக்கீம் அவர்களாக இருக்கட்டும், ரிஷாட் பதுருதீன் அவர்களாக இருக்கட்டும், ஹலீம் அவர்களாக இருக்கட்டும், கபீர் ஹஷீம் அவர்களாக இருக்கட்டும், முஜிபுர் ரஹ்மானாக இருக்கட்டும், மரிக்கார் அவர்களாக இருக்கட்டும், அப்படியும் இல்லைன்னு இந்த ஆட்சியாளர்களோடு இருக்கக்கூடிய அத்தாவுல்லா அவர்களாக இருக்கட்டும், அலி சப்ரி அவர்களாக இருக்கட்டும், மர்ஜான் ஃபலீல் அவர்களாக இருக்கட்டும், காதர் மஸ்தான் அவர்களாக இருக்கட்டும், இல்லை இருக்கக்கூடிய இன்னும் சிலராக இருக்கட்டும், முஸ்லீம்களின் பிரதிநிதிகள் யாராவது எங்கள் சமூகத்துக்காக இறங்கினீங்களா? அட்லீஸ்ட் மக்கள்லாம் திரண்டு அவங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்தினாங்களே, உரல்ல கணத்தை கிட்ட வந்து வெள்ளப்புடவை கட்டி அந்த இடத்துலையாவது போய் வெள்ளப்புடவைகளை கட்டினீங்களா? இல்லையே. ஏதாவது ஒரு பெட்டிக்கடை வாசல்ல எங்கள் சமூகத்துக்கு பெரிய ஒரு அநீதி நடந்துருச்சு, நாங்கள் எல்லாரும் எங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈகோவை விட்டுட்டு ஒன்று சேருவோம்னு சொல்லி சேர்ந்தீங்களா, பேசுனீங்களா? தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் உங்களில் மறக்க முடியாது. சிறிது ஆரம்பித்து பெரிய அளவில் பேசி உலகமே எட்டி பார்த்துச்சு. அந்த மாதிரி ஒரு முயற்சியை இவங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்தாங்களா, இல்லை யாராவது ஒருத்தர் அப்படி ஒரு முயற்சியை எடுத்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி பேசினாங்களா? இல்லையே. அஜித் அவர்கள் வீதிக்கு இறங்கும் வரைக்குமே உங்களை யாருக்கும் அந்த எண்ணம் தோணலையே. ஆனால் தேர்தல்னு வரும்போது ஒவ்வொரு வீடுகளுக்கு வரணுமா, உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோன்ற கதைகள் சொல்லணுமா, வயது போனவங்களை கிட்ட கூப்பிட்டு வச்சு அவங்களோட ஃபோட்டோ பிடிக்கணுமா, பூமாலைகளை மாற்றி மாற்றி போட்டுக்கொள்ளணுமா, அவங்க உங்கள் தலைகளை தடாவ வைக்கணுமா, அவங்க வாயால் எங்கள் சமூகத்துக்கு சரியான உண்மையான தலைவன் நீதான்னு சொல்லி சொல்ல வச்சு அவங்களுக்கு மறைமுகமாக காசு கொடுக்கணுமா, சின்ன குழந்தைகளை கட்டி அணைச்சி முத்தம் கொடுக்கணுமா, பெட்டிக்கடை வாசலில் போய் பிளேன் டீ குடிக்கணுமா, அதை ஃபோட்டோ பிடிச்சி காட்டணுமா, எங்களுடைய தலைவர் மக்களோட மக்களாக கலந்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் எங்கள் தலைவர் எப்போவுமே உங்களோட தான் இருந்து வருவார்னு சொல்லி என்ன மாதிரி வித்தைகளை காட்டி எங்கள் சமூகத்தை தொடர்ந்து நீங்கள் எல்லாருமா ஏமாற்றி கொண்டு வந்தீங்கன்றது உங்கள் அத்தனை பேருடைய உள்ளத்துக்குமே நல்லாவே தெரியும். ஹக்கீம் அவர்களுக்கு பிரச்சனைனா அவர் வீதிக்கு இறங்க தயார், ரிஷாட் அவர்களுக்கு பிரச்சனைனா எல்லாருமா சேர்ந்து பதவி திறக்க தயார். அதே மாதிரி ஹிஸ்புல் அவர்களுக்கு பிரச்சனைனா அவர் ஃபைலை தூக்கிட்டு எங்கே வேணாலும் போக தயார். ஆனால் எங்கள் சமூகத்துக்கு யாராவது நான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க போகிறேன், எங்கள் சமூகத்தை விரும்பக்கூடிய என்னோட வந்து சேருன்னு சொல்லி எங்கேயாவது பெஞ்சை போட்டு இருந்தாங்களா? இல்லையே. அப்போ இவங்க எல்லாரும் எங்களுக்கு என்னத்துக்கு? இந்த கேள்வியை தான் நாங்கள் எழுப்பிக்கணும். இவங்க எல்லாரும் இருந்து கூட எங்கள் ஜனாசா எரிப்புக்களை இவங்களால் நிறுத்த முடியலையே. சுமார் 300க்கு மேற்பட்ட ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டிருக்குது. ஒரு குழந்தை எரியும் வரையுமே இவங்க யாருமே வெளியில வரையிலையே. இவங்க யாருக்குமே ஒரு போராட்டம் பண்ணணும், உலகமே பார்க்கும் அளவுக்கு நாங்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு போகணுன்ற எண்ணம் தோணலை. அரசாங்க தரப்புல இருக்கக்கூடியவங்க பந்த தூக்கி எதிர்த்தரப்புக்கே வீசிக்கொண்டிருந்தாங்க. இதுக்கெல்லாம் நீங்க தான் பொறுப்பு, நீங்க தான் பதில் சொல்லணும். நாங்கள் இந்த பக்கத்துல முக்கு கொடுத்து கொண்டு போறோம். ஏன்னா நாங்கள் பௌத்த தேசத்தை அமைக்க தோல் கொடுத்தோம். எங்களுக்கு சமூகத்தை பத்தின பிரச்சனை தேவையில்லை. நாங்கள் எங்களால் முடிஞ்சதை பண்ண பார்ப்போம், எங்களால் முடிஞ்சால் மட்டும்தான் பண்ணுவோம். எங்களுக்கு இந்த ஆட்சியாளர்களுடைய ஒரு பயணம் வேணும்னு தொடர்ந்து போனோம். இவங்க மட்டும் இல்லாமல் இந்த தருதலைகள் கூட போய் அவங்களுக்கு தோல் கொடுத்தாங்க. நாளைக்கு சில நேரங்கள் ஒரு மாற்றம் வரலாம். அந்த மாற்றம் வந்ததும் நாங்கள் தான் சொன்னோம், நாங்கள் தான் செஞ்சோம், நாங்கள் தான் இப்படி செய்ய வச்சோம், நாங்கள் தான் அப்படி செய்ய வச்சோம், எங்களுக்கு எல்லாமே தெரியும், இப்படி தான் நடக்கும்னு தெரியும்னு சொல்லி யாரும் மார்க்ஸ் போட்டுக்கொள்ளக்கூடாது. சில நேரங்களில் இம்ரான்கான் அவர்களின் வருகையை ஒட்டி ஜனாசா எரிப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரலாம், வர்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் எல்லாரும் எதிர்பார்த்திருக்கோம். அந்த மாற்றம் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அதே நேரத்தில் அந்த மாற்றத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டாலும் பல இழப்புகளை எங்களுடைய சமூகம் எதிர்காலத்தில் சந்திக்கும். எங்களுடைய அரசியல் பிரதிநிதிகள் தங்களை மாற்றிக்கொள்ளும். அவனை குழியில போட்டு இவனை குழியில போட்டு இவனை குழியில போட்டு அவனுக்கு குழிய வெட்டி நான் முன்னுக்க போகணுன்ற எண்ணங்களை விட்டுட்டு எல்லாரும் ஒன்று சேர்ந்து போனால் எங்களுடைய சமூகத்தை பாதுகாக்கலாம், எங்களுடைய சமூகத்தை பாதுகாப்பான இடத்துக்கு எங்களால் தள்ளிட்டு போகலான்ற ஒரு முடிவில் இருக்கணும்.
அதை விட்டுட்டு கிழக்கு ஒரு பக்கமும் வடக்கு ஒரு பக்கமும் தெற்கு ஒரு பக்கமும் பிரிஞ்சு செயல்பட நினைச்சா பேரழிவை சந்திக்க வரும்ன்றது உறுதியாக என்னால் சொல்லலாம். அதோட ஃபைசர் முஸ்தபா அவர்கள் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு தகவலை விட்டிருக்கிறாரு. நீங்கள் மன்னிப்பு கேட்டால் மட்டுமே போதாது, உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் மக்கள் இல்லைன்னு. அதை அவரும் விலங்கெடுத்துக்கொள்ளணும். அவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல முஸ்லீம்கள் இல்லைன்றது. ஏன்னா அவர் 2018 ஜெனீவாவில் போய் முஸ்லீம்களுக்கு எந்த ஒரு அநியாயம் நடக்கலைன்னு சொல்லி எங்கள் சமூகத்துடைய உணர்வுகளை காட்டி கொடுத்த இடத்துல இருந்து வரக்கூடியவர். அதனால் அவரையும் எங்களால் மறக்க முடியாது. மக்கள் நீங்கள் ஒரு நல்ல தீர்வை எட்டணும். நீங்கள் கற்பிக்க போகிற பாடம் இந்த முஸ்லீம் அரசியல் பிரதிநிதிகளுடைய வரலாறுல எழுதப்படும். இனிமேல் இந்த முஸ்லீம் சமூகத்தை ஏமாற்ற முடியாது. அவங்க ஏமாறக்கூடிய இடத்துல இல்லைன்றதையும் அவங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா நாங்கள் ஏமாந்தது போதும், எங்கள் சமூகம் ஏமாந்தது போதும். இனிமேலும் எங்களால் பிரச்சனைகளை தோளில் சுமக்க முடியாது. அதனால் முஸ்லீம்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் ஒன்றுபடுங்க. எல்லாரும் இந்த சமூகத்தை நினைச்சு செயல்படுங்க. உங்களுடைய சுயநலத்துக்காக எங்கள் சமூகத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய இடத்துல இருந்து கொள்ளாதீங்க. அல்லாஹ் யாப்பை நேர்வழிப்படுத்தணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.